லா இலாஹ இல்லல்லா என்று சாட்சியம் கூறுவது என்பது உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை ஒரு மனிதன் தன் நாவாலும் உள்ளத்தாலும் ஒப்புக்கொள்வதாகும். இது சாட்சியா மட்டும் இருக்கிற வரைக்கும் உள்ளத்தாலே ஒப்புக்கொண்டதாயிரும், நாவாலே ஒப்புக்கொண்டதாயிரும். அப்படி இது வெளிப்படுது. செயல்களால் வெளிப்படுவது அடுத்து, அது தொழுகையாக, ஜக்காத்தாக, நோன்பாக, ஹஜ்ஜாக, அதனுடைய இஸ்லாமுடைய அடிப்படைகளால் அது வெளிப்படும். அதே சமயம் முதல்ல அது எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டால், உள்ளத்தில் உறுதி கொண்டு நம்பிக்கை கொண்டு நாவால் மொழிவதால் வெளிப்படும். அதற்கு பிறகு உடல் உறுப்புகளால் வெளிப்படும். எல்லா விஷயத்தையும் தொழுகை, நோன்பு, ஜக்காத் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படும். அப்போ ஒரு மனிதன் ஒருத்தர் ஷஹாதா சொல்லும்போது அவர் நாவால் மட்டும் சொல்லுவதாக இருந்தால் அது உண்மையான ஷஹாதா இல்லை. உள்ளத்தாலும் ஒப்புக்கொண்டு அவர் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் இக்கலிமாவில் எதிர்மறை உடன்பாடு என 2 அம்சங்கள் உள்ளன. அதாவது நஃபி, இஸ்பாத். அதைத்தான் எதிர்மறை உடன்பாடு அப்படின்னு சொல்றது. இஸ்பாத்திரம் உறுதிப்படுத்துவது, நஃபிடம் மறுப்பது. அதைத்தான் எதிர்மறையாகவும் உடன்பாடாகவும் உள்ள 2 அம்சங்கள் அதில் இருக்கின்றது. லா இலாஹ என்பதில் எதிர்மறையும், இல்லல்லா என்பதில் உடன்பாடும் உள்ளது. அதாவது வணக்கத்திற்குரிய தகுதி எவனுக்கும் எதற்கும் கிடையாது என மறுத்து சொல்வது எதிர்மறை. எல்லாத்தையும் மறுக்கணும். இந்த தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது என்பதை ஒத்துக்கொள்வது உடன்பாடு. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும், நாவால் மொழினா. அப்போதான் லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ். இங்கு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு உண்மையில் வணங்கப்படுவதற்குரிய கடவுள் அல்லது வணங்கப்படுவதற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள் கொள்கிறோம். ஆனால் இதன் பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று இருக்குமானால் இந்த கேள்வி எழுவது நிச்சயம். அதாவது உலகில் அல்லாஹ்வை விடுத்து வணங்கப்படக்கூடிய வேறு கடவுள் இருக்கின்றனவே, அவற்றை அல்லாஹ்வும் அவற்றை வணங்கக்கூடியவர்களும் கடவுள் என்றே கூறுகிறார்களே. ஃபமா அக்னத் அன்ஹும் ஆலிஹத்துஹும் அல்லதி யதுஊன மின் தூனில்லாஹி மின் ஷைஇன் லம்மா ஜாஅ அம்ரு ரப்பிக். நபியே, உமது இறைவனின் கட்டளை வந்துவிட்ட போது அல்லாஹ் விடுத்து அவர்கள் அழைத்த வண்ணம் இருந்த அவருடைய கடவுள்கள் அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. இங்கே அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகள் இணை வைக்கிறவங்க வணங்கி கொண்டிருந்தவற்றையும் இலாகு தான் சொல்றான். அவங்களுடைய இலாகுகள், இலாகுன்னு என்ன? கடவுள்கள். அப்போ அவங்களுடைய கடவுள்கள் சொல்றேன்னா அல்லாஹு தஆலா அவற்றையெல்லாம் கடவுள் நம்புறான்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தமா? இல்லை. இங்கே அது எதற்கும் தகுதி இல்லை. உண்மை தகுதியற்றவற்றை கடவுளாக இலாகாக ஆக்கி கொண்டாங்க. அதை அல்லாஹ் தஆலா இங்கே உணர்த்தி இருக்கிறார். ஆகவே எந்த பயனும் அந்த கடவுள்கள் அளிக்கவில்லை. அவங்கள அழைச்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து தண்டனை இறங்கும் போது தங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வணங்கி கொண்டு வந்த கடவுளை அவங்க கூப்பிடுறாங்கன்னா அந்த எந்த கடவுள்களும் இவங்களுக்கு உதவும் இல்லை. அதனால எந்த பலனும் இல்லை. கூப்பிட்டதுனால ஒரு பலனும் இல்லை. அல்லாஹ் தண்டிச்சா கதை முடிஞ்சிருச்சு. 11வது அத்தியாயத்துடைய 101வது ஆயத்து. அவ்வாறு இருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று எப்படி கூற முடியும்? அல்லாஹ்வை இங்க என்ன சொல்லியிருக்கிறான்? அவங்களுடைய கடவுள்கள் சொல்றானே, அப்ப எப்படி அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? வணங்கப்படுகிற விஷயத்துல வேற கடவுள்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது யதார்த்தம், அது உண்மை, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். வேற வேற இலாகுகள் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலும் இறை தூதர்கள் தம் சமுதாயத்தவருக்கு யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு இல்லை. சூரா அல்-அராஃப் 7வது சூராவுடைய 59வது ஆயத்துல இப்படி அல்லாஹ் சொல்றானே, இப்படி சொல்லி இருக்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணங்கப்படக்கூடிய தகுதி இருக்கிறது என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இப்படி சொல்லப்பட்டிருக்கனால நாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? தகுதி இல்லை மற்றவைக்கு, அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ அந்த தகுதி மற்றவைக்கு இல்லை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய செய்தி. இந்த கொள்கையை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டோம், மற்றதுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை, அவற்றை வணங்கக்கூடாது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த கேள்வி இருக்குதுல்ல, ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வே பல இந்த மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறதையெல்லாம் இலாகு கடவுள்னு தானே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அல்லாஹ்வை விட்டு விட்டு வணங்கப்படக்கூடிய கடவுளும் கடவுள்கள் தான். அதான் வணங்கப்படுகிற வகையில் பார்க்கும்போது கடவுள்கள் தான். ஆனாலும் அவை உண்மையான கடவுள்கள் அல்ல, பொய்யானவை, போலியான கடவுள்கள்.
அவற்றுக்கு வணங்கப்படுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இவ பேச்சு எதை பற்றி கேட்டால் தகுதியை பற்றி தான். தகுதி இருக்குதா இல்லையா? வணங்கப்படுதே அப்படிங்கிறத வச்சு அது வணங்கப்பட தகுதி உள்ளதாயிராது. அது வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லாவையும் வணங்குறவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாதவற்றையும் வணங்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ தகுதி வணக்கத்திற்குரியவன் யாருன்னா தகுதி உள்ளவர் அல்லாஹ் மட்டும்தான். மற்றது எதுவும் வணக்கத்திற்குரியவை அல்ல. மற்றதெல்லாம் போலிகள். பாருங்க, ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. இதுதான் காரணம். நிச்சயமா அல்லாஹ் தான் அல் ஹக், உண்மையானவன். وَأَنَّ مَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ. அவர் அல்லாஹ்வை விடுத்து எவர்களை எல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்கிறாரோ அவை எல்லாம் போலியானவை, பாத்தில், பொய்யானவை. وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ. நிச்சயமாக அல்லாஹ் அல் அலி, மிக உயர்ந்தவனும், அல் கபீர், மிக பெரியவனும் ஆவான். சூரா அல் ஹஜ் 22வது சூராவுடைய 62வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா இது சொல்லியிருக்கிறான். அப்போ இங்கே அல் ஹக்கு அல் பாத்தில் இந்த ரெண்டையும் அளவுகளை வச்சு தான் எது ஹக்கான இலாஹ் எது பாத்திலான இலாஹ் அப்படிங்கிறது முடிவாகுது. அஃபராய்துமுல் லாத வல் உஸ்ஸா வ மனாத ஸாலிஸத்தல் உக்ரா அலகுமுல் ذكر وله الأنثى تلك إذا قسمة ضيزى إن هي إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن يتبعون إلا الظن وما تهوى الأنفس وَلَقَدْ جَاءَهُمْ مِنْ رَبِّهِمُ الْهُدَى. இந்த லாத், உஸ்ஸா, மூன்றாவதா இருக்கக்கூடிய தேவதை வணங்கிட்டு இருந்தாங்களே அந்த காலத்தில், மனாத், இவற்றுடைய உண்மை நிலை என்ன என்பது எப்போதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா, கவனித்தீர்களா? ஏன்னா இதெல்லாம் அரபிகள் வணங்கி கொண்டிருந்த கடவுள்கள், ஏன்னா இலாகுகள், அவங்களுக்கு வணங்கி கொண்டிருந்த இலாகுகள். லாத், உஸ்ஸா, மனாத், மூன்று பெயர்கள் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கான். ஆண் மக்கள் உங்களுக்கு, பெண் மக்கள் இறைவனுக்குமா? ஏன்னா இதையெல்லாம் அவங்க பெண் மக்களாக, அல்லாஹ்வுடைய பெண் மக்களாகவும் கருதுனாங்க, மலக்குகளை குறிப்பாக நம்பினாங்க. அப்படி என்றால் இது ஒரு மோசமான பங்கீடு. இந்த பங்கு சரியில்லை, இது ஒரு அநீதியான மோசமான பங்கீடு. உண்மையில் இவையெல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக்கொண்ட சில பெயர்களை தவிர வேறு எதுவும் இல்லை. சில பேர்களை வச்சுட்டாங்க சில படைப்புகளுக்கு, அதை உருவாக்கிக்கிட்டு அதை வணங்குறாங்க. இவற்றிற்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கியிருக்கவில்லை. என்ன ஆதாரம் இறக்கியிருக்கா? இதெல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்லை, ஹக்கு இல்லை, அதுக்கு தகுதி இல்லை. தகுதியற்றவற்றை எப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கலாம்? அது தப்பு இல்லையா? உண்மை என்னவெனில் மக்கள் வெறும் ஊகத்தையே பின்பற்றி கொண்டிருக்கிறார். சும்மா ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம், இதை வச்சுக்கிட்டு இந்த எல்லா படைப்புகளிலும் தாங்கள் விரும்புகிறதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார். மனம்போட போக்கில் செல்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழிகாட்டல் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து தெளிவான ஆதாரங்கள், வழிகாட்டல் வந்த பிறகும் அவங்க இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா 53வது சூராவுடைய 19லிருந்து 23 ஆயத்துகள் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு ஆயத் இதே மாதிரி சூரா யூசுப் 12வது சூராவுடைய 40வது ஆயத்தில் மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். அவனை விட்டுவிட்டு எவற்றை நீங்கள் வணங்கி வருகிறீர்களோ, அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவை யாவும் அனைத்துமே நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்கள் தான், உண்மை அல்ல. அவற்றை வணங்குவதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. அப்போ ஆதாரம் இல்லாத நிலையில் அவற்றை ஹக்கை போல நினைப்பது அது தவறு, அது வழிகேடு, அதெல்லாம் பாத்தில். வணக்கத்திற்குரிய தகுதி அதற்கு இல்லை, எதற்கும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுடைய அர்த்தம். அதைத்தான் நம்ம லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா இலாஹ்வுடைய விளக்கம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஷேக் அவர்கள் இங்கே விளக்குறாங்க.